வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். சுவாமி விவேகானந்தர் 162வது பிறந்த நாள் விழா. ஜனாதிபதி பிரதமர் மோடி உள்ளிட்டோர் புகழஞ்சலி. உத்தரப்பிரதேசத்தில் நாளை தொடங்குகிறது மகா கும்பமேளா. உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பு. அயலக தமிழர் தின விழா 2025. அயலக தமிழர்களுக்கான விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கல் பரிசு தொகுப்பு 67% பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகள் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கல் விடுமுறை எதிரொலி. 2 நாட்களில் 4.13 லட்சம் பேர் அரசு பேருந்துகளில் பயணம் என தகவல். வள்ளலார் வைகுண்டர் போல என்ன புரட்சியை செய்தார் பெரியார்? நாம் தமிழர் சீமான் கேள்வி. இனி விரிவான செய்திகளை காணலாம். சுவாமி விவேகானந்தரின் 162வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஜனாதிபதி பிரதமர் மோடி உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். சுவாமி விவேகானந்தரின் 162வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. விவேகானந்தரின் பிறந்த நாளான இன்று தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விவேகானந்தரின் பிறந்த நாளை ஒட்டி ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இந்தியாவின் மகத்தான ஆன்மீக செய்தியை மேற்கத்திய உலகத்திற்கு எடுத்து சென்றவர் விவேகானந்தர் என்றும், இந்திய மக்களிடையே அவர் ஒரு புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினார் என்றும், இளைஞர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தவும், தேசத்தை கட்டி எழுப்பவும், மனித குலத்திற்கு சேவை செய்யவும் அவர் ஊக்கமளித்தார் என்று அதில் தெரிவித்துள்ளார். இதேபோல் பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பதிவில் இளைஞர்களுக்கு ஒரு நித்திய உத்வேகமான விவேகானந்தர் இளைஞர்களின் மனங்களில் ஆர்வத்தையும் நோக்கத்தையும் தொடர்ந்து தூண்டிவிட்டுக் கொண்டிருப்பதாகவும், வலுவான மற்றும் வளர்ந்த இந்தியா என்ற அவரது தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளதாக அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதளத்தில் நாட்டிற்காகவும் எளிய மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து பக்தி மற்றும் சேவையின் அடையாளமாக விளங்கும் சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளில் அவரது புகழை போற்றி வணங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் தின விழா 2025 தாய் தமிழ்நாட்டில் தமிழர் திருவிழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சென்னை நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர் தின விழா 2025 தாய் தமிழ்நாட்டில் தமிழர் திருவிழா நடைபெற்றது. இதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு கணியன் பூங்குன்றனார் விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலகின் எப்பகுதிக்கு சென்றாலும் தமிழ்நாட்டில் இருக்கும் உணர்வை அயலக தமிழர்கள் ஏற்படுத்தினார்கள் என்றும், அமெரிக்காவில் அயலக தமிழர்கள் எனக்கு அளித்த வரவேற்பை நான் என்றைக்கும் மறக்க முடியாது என்று கூறினார். மேலும் அயலகங்களில் தமிழை வளர்க்கும் பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்துகிறது என்றும், வேர்களை தேடி என்ற திட்டம் எனது அரசியல் வாழ்க்கையில் மைல்கல், அல்லல் படுவோரின் கண்ணீரை துடைத்து இன்னலுக்கு ஆளாவோரின் புன்னகையை மீட்டுள்ளோம் என்று பேசிய முதலமைச்சர் அயலக தமிழர்களுக்காக புதிய திட்டத்தை அறிவித்தார். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையில் தை மாத பொங்கல் திருவிழாவை ஒட்டி சென்னை கீழ்ப்பாக்கம் பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலையில் உள்ள ஏகாம்பரநாதர் ஆலய திடலில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். விழாவில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 250 கலைஞர்கள் இணைந்து மாபெரும் இசை நடன நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்த உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க விழாவை அடுத்து சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகள் பெசன்ட் நகர், எலியட்ஸ் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை, ராஜா அண்ணாமலைபுரம் அரசு இசைக்கல்லூரி வளாகம் உள்ளிட்ட 18 இடங்களில் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறவுள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழா ஜனவரி 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் மார்கழி ஆருத்ரா தரிசன திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சுவாமிகளை 1000 கால் மண்டபத்திற்கு கொண்டு வந்து அதிகாலை முதலே தீட்சிதர்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிகள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனையடுத்து திருத்தேர்களானது சிதம்பரத்தை சுற்றியுள்ள வீதி வழியாக வலம் வந்து இன்று மாலை சுமார் 5 மணியளவில் கீழ்வீதியில் உள்ள நிலையை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1000க்கும் மேலான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் விழாவை ஒட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். டெல்லியில் மொத்தமுள்ள 70 பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் தனித்தனியே போட்டியிடுகின்றன. இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாளை மாலை 5:30 மணிக்கு வடகிழக்கு டெல்லியின் சீலம்பூர் பகுதியில் நடக்கும் ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் சம்விதான் என்ற தலைப்பில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களிடமிருந்து 2 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கைதான மீனவர்களை இலங்கையில் உள்ள காங்கேசன் துறை முகாமிற்கு அழைத்து சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் ராமேஸ்வர மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி உயிரிழந்துள்ளது. திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் திருக்கோவிலுக்கு 1985ஆம் ஆண்டு நயினார் பிள்ளை என்பவரால் யானை நன்கொடையாக கொடுக்கப்பட்டது. நெல்லையப்பர் கோவிலில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்களிலும் காந்திமதி யானை முன்னே செல்ல திருவிழா விமரிசையாக நடைபெறும். இந்நிலையில் யானை காந்திமதி உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி இன்று உயிரிழந்துள்ளது. இது பக்தர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மத்திய சிறை வார்டன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மத்திய சிறையில் சேலத்தை சேர்ந்த விக்ரம் வார்டனாக பணிபுரிந்து வந்தார். இவர் சமீபத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் தனது மனைவியுடன் கோவை காட்டூர் பாரதியார் சாலையில் உள்ள சிறைச்சாலை காவலர் குடியிருப்பில் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு பணிக்கு வராததால் சக காவலர்கள் சந்தேகமடைந்து அவர் வசித்து வந்த வீட்டிற்கு நேரில் சென்றனர். அப்போது அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் வந்த ரேஸ்கோர்ஸ் போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரியார் மற்றும் திராவிட இயக்கம் குறித்து அடிப்படை புரிதல் இல்லாமல் சீமான் பல்வேறு கருத்துக்களை பேசி வருவதாக கனிமொழி எம்பி கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த லால்பேட்டையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக சென்ற எம்பி கனிமொழி கடலூர் சுற்றுலா மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த முதலீடுகளை ஈர்த்து வருவதாகவும் தன்னுடைய முகவரி விலாசம் காணாமல் போவதாலும் பெரியார் மற்றும் திராவிட இயக்கம் குறித்து அடிப்படை புரிதல் இல்லாமலும் சீமான் பல்வேறு கருத்துக்களை பேசி வருவதாக கூறினார். மேலும் பெரியார் மற்றும் திராவிட இயக்கம் குறித்து புரிந்திருந்தாலும் தங்களது எஜமானர்களுக்காக இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் கனிமொழி கூறியுள்ளார். இல்லைங்க, சில பேருக்கு தன்னுடைய விலாசம் முகவரி எல்லாம் இது காணாம போயிட்டு இருக்குன்னு தெரியுது. அதுக்கு யாரை விமர்சனம் செய்தால் தனக்கு இந்த மாதிரி தொலைக்காட்சி நிருபர்கள்லாம் மைக்கு கொண்டு வந்து நீட்டுவாங்க அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டு இந்த மாதிரி எதையுமே புரிந்து கொள்ளாமல் யாரால் தனக்கு இந்த ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது, தனக்கு படிக்கிறதுக்கோ இல்லைன்னா இத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ இந்த சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கோ தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் என்னென்ன தியாகங்களை செய்திருக்கு அப்படிங்கிறத அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இல்லைன்னா புரிந்து கொண்டு தன்னுடைய எஜமானர்களுக்காக இன்னைக்கு யார் அவங்களுக்கு
உதவிக்கரம் நீட்டுவதற்கும் உறுதுணையாக இருப்பதற்கும் வரக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால அவங்களுடைய எஜமானர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால அவங்களுக்கு அடிபணிந்து ஒரு வேலை பேசுகிறார். சும்மா கடலூரில் நடைபெற்ற தெற்கு மாவட்ட மாநாட்டில் கனிமொழி எம்பி, அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கடலூர் தெற்கு மாவட்ட மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாவட்ட தலைவர் முகமது ஜஹரியா தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன், தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் நவாஸ்கனி எம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர். திண்டிவனத்தில் வேறு இடங்களில் காரில் குட்கா கடத்திய 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 750 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பல்வேறு பகுதிகளில் குட்கா விற்பனை நடைபெறுவதாக திண்டிவனம் DSP பிரகாஷுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் திண்டிவனம் பட்டணம் ரோட்டில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரை கண்டவுடன் அதிவேகமாக சென்ற காரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அதில் மூட்டை மூட்டையாக குட்கா இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த ஜோதிராஜ் மற்றும் அச்சரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனசேகர் திண்டிவனத்தில் உள்ள பல்வேறு கடைகளுக்கு குட்காவை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 250 கிலோ குட்கா மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். இதேபோல் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது வட மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் என்னும் இளைஞர் குட்காவை கடத்தியது தெரிய வந்தது. பின்னர் காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்கா மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். வடலூரில் பூட்டியிருந்த வீட்டில் 56 பவுன் தங்க நகைகளை திருடிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 53 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் முருகன் சாலையைச் சேர்ந்த கண்ணன் என்பவரின் மனைவி பார்வதி வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவர் தனது மருமகள் வளைகாப்பிற்காக நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு சிங்கப்பூருக்கு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்த பொருட்களை திருடி சென்றுள்ளனர். மறுநாள் காலை வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் பார்வதிக்கு அளித்த தகவலின் பேரில் பார்வதி சிங்கப்பூரிலிருந்து வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த தங்க டாலர் செயின், ஆரம், தோடு, நவரத்தின கல் மோதிரம், குத்துவிளக்கு உள்ளிட்ட 35 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து வடலூர் காவல்துறையினருக்கு அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து நடுவீரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித், சாய்குமார், மதியழகன், ரவிச்சந்திரன் ஆகிய 4 நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பார்வதியின் வீட்டில் 56 சவரன் தங்க நகைகளை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 53 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். கொரோனா பொது முடக்கத்தை பயன்படுத்தி மயிலாடுதுறையில் செயல்படும் வாகன கடன் நிதி நிறுவனத்தில் ரூபாய் 6,70,000 மோசடி செய்த ஃபீல்டு ஆபீசரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை கூரைநாட்டில் 2 சக்கர வாகனம் மற்றும் 3 சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு வாகன கடன் வழங்கும் ஸ்ரீநிதி கேபிட்டல் என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் திருவிடைமருதூர் சாய்னாபுரத்தை சேர்ந்த கலியபெருமாளின் மகன் ராஜேஷ் என்பவர் ஃபீல்டு ஆபீசராக பணியாற்றி வருகிறார். இவர் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்ற வாகன வாடிக்கையாளர்கள் 75 பேரிடம் 2021ஆம் ஆண்டில் வசூல் செய்த ரூபாய் 6,70,000 பணத்தை வங்கியில் செலுத்தாமல் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். கொரோனா பொது முடக்கம் காரணமாக அலுவலகம் சரிவர இயங்காததால் இவரது பண மோசடி விவகாரம் ஓராண்டிற்கு பிறகு தணிக்கை செய்த போது தெரிய வந்தது. இதுகுறித்து ஸ்ரீநிதி கேபிட்டல் நிதி நிறுவனத்தினர் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் குற்றப்பிரிவு காவல்துறை ஆய்வாளர் அன்னக்குடி தலைமையிலான காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த ராஜேஷை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கேரளாவில் சாலையில் சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பேருந்தின் முன்பக்கம் முழுவதும் எரிந்து சாம்பலானது.
கேரள மாநிலம் கொல்லத்திலிருந்து 40 பேர் கொண்ட குழுவினர் தனியார் சொகுசு பேருந்தில் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். இந்த பேருந்து நெய்யாற்றங்கரை அருகே பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த போது முன்பக்க ரேடியேட்டரில் இருந்து புகை வந்ததை பார்த்த ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். தொடர்ந்து பயணிகளும் பாதுகாப்பாக இறங்கிய நிலையில் வாகனத்தின் முன்பகுதியில் திடீரென தீப்பற்றியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சொகுசு பேருந்தில் பற்றி எறிந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் பேருந்தின் முன்பகுதி முழுவதும் எரிந்து சாம்பலானது. காரைக்காலில் இஸ்லாத்துக்கு எதிரான மூட பழக்க வழக்கங்களை அகற்றும் விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் காணப்படும் இஸ்லாத்துக்கு எதிரான மூட பழக்க வழக்கங்களை அகற்றும் விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை தௌஹீத் ஜமாத்தின் தலைவர் அப்துல் கரீம் தலைமையேற்று நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை அதிகப்படுத்தியுள்ளதை வரவேற்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் காரைக்காலில் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் திறக்கப்பட்ட ரெஸ்ட்ரோ பார்கள் இளைஞர்களின் வாழ்க்கையை சீர்குலைப்பதால் இதனை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற பாலியல் ரீதியான சம்பவம் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம். தமிழகத்தில் ஆங்காங்கே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது பெண்கள் என்கிற சமூகத்திற்கு பாதுகாப்பு உள்ளதா எனும் ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறது. அதை ஒட்டி தமிழக சட்டப்பேரவையில பாலியல் ரீதியான வன்புணர்வு, கூட்டு பாலியல் பலாத்காரம், சிறுமியை பலாத்காரம் செய்வது உள்ளிட்ட குற்றச் செயல்களுக்கு கடந்த காலங்களில் இருப்பதை விட அதிக அளவில் தண்டனைகளை கடுமையாக்கி இருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். மதுரவாயல் அருகே எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை மதுரவாயல் அடுத்த வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கல்லூரி சார்பில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏசி சண்முகம் திரையிலிருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி கண்டவர்களில் எம்ஜிஆருக்கு இணை எம்ஜிஆர் மட்டும்தான் என்றார். மேலும் பெரியார் உள்ளிட்ட மறைந்த தலைவர்களை விமர்சித்து பேசுவது நாகரிகம் அல்ல என சீமானை சாடி பேசினார். கர்நாடகா மாநிலம் முழுவதும், பெங்களூர் மாநிலம் முழுவதும் தமிழக இளைஞர்கள் வலுவோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த கல்லூரிகள் தான். ஆகவே தமிழ்நாட்டிலே வேலை வாய்ப்பு இல்லை என்ற நிலைமையை உருவாக்குவதற்கு விதையாக, ஊன்றுகோலாக, அடித்தளமாக இருந்தவர் புரட்சி தலைவர் என்பவர். புரட்சி தலைவர் புகழ் வாழ்க. புரட்சி தலைவர் இருக்கின்ற அவருடைய தமிழ் மாநிலம், தமிழ் உள்ளளவை, பூமி உள்ளளவை புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் புகழ் நிலைத்து நிற்கும். வாழ்க புரட்சி தலைவர். என்னுடைய கருத்து, மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்துவதோ அதை சுட்டிக்காட்டுவதோ நாகரிகம் அல்ல என்பது என்னுடைய கருத்து. பாலா அறக்கட்டளை தொடங்கும் எண்ணம் இல்லை, ஆனால் மக்களின் கட்டளைகளை எப்போதும் ஏற்று நிறைவேற்றுவேன் என்று பட்டமங்கலத்தில் சலூன் கடையை திறந்து வைத்தபோது KPY பாலா தெரிவித்தார். மயிலாடுதுறை பட்டமங்கல தெருவில் அதிநவீன சலூன் கடை திறப்பு விழாவில் KPY பாலா பங்கேற்று சலூன் கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார். அப்போது பேப்பர் மழை பொழிந்து சலூன் கடை நிர்வாகத்தினர் வரவேற்றனர். இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்டவர்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அதன் பின்னர் KPY பாலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாலா அறக்கட்டளை தொடங்கும் எண்ணம் இல்லை என்றும், ஆனால் மக்களின் கட்டளைகளை எப்போதும் ஏற்று நிறைவேற்றுவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய்க்கு ஆதரவு தருவீர்களா என்ற கேள்விக்கு நான் கடுகு மாதிரி, அவர் இமயமலை மாதிரி என்றும் பாலா தெரிவித்துள்ளார். அப்பெல்லாம் நம்மளால முடிஞ்சதை பண்றோம், அவ்வளவுதானே. பண்ணணும், பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சரி, சினிமாவில வந்து நீங்க ஒரு படம் புதுசட்டை மாறாது ஒரு படத்துல மட்டும் நடிச்சீங்க, அதுக்கப்புறம் நடிக்கிறீங்களா இல்ல சின்ன திரையிலே இருக்கலாம் இருக்கீங்களா? இல்ல, நான் ஒரு பிளான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடியும் போது கண்டிப்பா சொல்றேன். அரசியலை பத்தி எனக்கு தெரியாதுல, அதை பத்தி அந்த அளவுக்கு எனக்கு விஜய் சார்லாம் ஒரு மிகப்பெரிய லிஜெண்ட். அவரை பத்தி சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. விஜய் சார் ஆல்வேஸ் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நான் அழகே பாருங்க. நான் வந்து ஒரே ஒரு கடுகு மாதிரி சின்னோன்னு டிராப்
அவர் விஜய் சார்லாம் வந்து ஒரு ஹிமாலயாஸ் மலை மாதிரி அவங்க பெரிய ஆளு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல, தகுதி இல்லை. விஜய் சார் இஸ் ஆல்வேஸ் லிஜெண்ட். எப்பயுமே விஜய் சார் லிஜெண்ட். ஒன்ஸ் லைன் ஆல்வேஸ் லைன். காஞ்சிபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட உழக்கோல்பட்டு ஊராட்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் இளம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தி அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட புரட்சி பாரதம் கட்சி மற்றும் சைட் கேர் பவுண்டேஷன், ஜே.கை. மித்ரா ஆப்டிகல் ஆகியவை சார்பில் காஞ்சிபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட உழக்கோல்பட்டு ஊராட்சியில் ஒன்றிய செயலாளர் உழக்கோல்பட்டு பவள அரசன் ஏற்பாட்டில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தனசேகரன் தலைமை தாங்கினார். முகாமில் மருத்துவ குழுவினர் பங்கேற்று 200க்கும் மேற்பட்டோருக்கு கண் பரிசோதனை செய்தனர். மேலும் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு மருந்து மாத்திரைகளுடன் கண் கண்ணாடி வழங்கினர். முகாமில் புரட்சி பாரதம் கட்சியின் பொருளாளர் அன்னக்கிளி, மாவட்ட இணை செயலாளர் கராத்தே ராயப்பன், மாவட்ட துணை செயலாளர் கூரம் செல்வம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் மாவட்ட அளவில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தை மாவட்ட ஆட்சியர் பழனி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் விழுப்புரம் மாவட்ட அளவிலான அறிஞர் அண்ணா நெடுந்தூர ஓட்டப்பந்தய போட்டி விழுப்புரத்தில் நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற ஓட்டப்பந்தய போட்டியை மாவட்ட ஆட்சியர் பழனி கொடியசைத்து துவக்கி வைத்தார். 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த போட்டியில் 17 முதல் 25 வயது வரை உள்ளவர்கள் பங்கேற்றனர். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினத்தில் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினத்தில் மெய்யூர் மீனவர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மெய்யூர் கிளை பொறுப்பாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன் கலந்து கொண்டு 100 அடி கொடிக்கம்பத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மீனவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள அனைத்து படகுகளிலும் தமிழக வெற்றிக் கழக கொடியை ஏற்றி வைத்தனர். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக மாநில, மாவட்ட, பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அடுத்த செம்பனார் கோவிலில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் உள்ள கலைமகள் மெட்ரிகுலேஷன் கல்வி குழுமத்தின் சார்பில் தாமரை பள்ளி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. பொங்கல் விழாவில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் சிலம்பாட்டம், கோலப்போட்டி மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனையடுத்து தமிழர்களின் பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் LKG, UKG படிக்கும் மாணவ மாணவிகளை மாட்டு வண்டியில் அழைத்து சென்றபோது மழலையர்கள் பொங்கலோ பொங்கல் என கூச்சலிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விழாவில் பள்ளியின் நிர்வாக இயக்குநர் NS குடியரசு, பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருச்சி அருகே சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நந்தி தேவருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே குண்டூர் 100 அடி சாலையில் திரிபுர சுந்தரி சமேத சுந்தரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மூலவருக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு பூஜையானது நடைபெற்றது. பூஜையின் போது நந்தி தேவருக்கு பால், பன்னீர், சந்தனம், இளநீர், விபூதி உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல் லிங்க வடிவான சுந்தரேஸ்வரருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் காட்சியளித்த நந்தி தேவர் மற்றும் சிவபெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத பிரதோஷம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் நந்தி பகவானுக்கு பால், இளநீர், தேன், விபூதி, பஞ்சாமிர்தம் ஆகிய விசேஷ பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்பு தங்க முலாம் பூசப்பட்ட கவசம் அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்ட பின் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. இதையடுத்து உற்சவர் நந்தி பகவான் மேளதாளத்துடன் கோவிலை 3 முறை சுற்றி வலம் வந்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள கரையன் சாவடி பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய சிறப்பு குழந்தைகளுக்காக செயல்படும் சிறப்பு பள்ளியில் 26வது ஆண்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் இணைந்து சிறப்பு மாணவர்கள் பானைகளில் பொங்கல் வைத்து பாரம்பரிய முறைப்படி பொங்கலை கொண்டாடினர். பின்னர் குழந்தைகளுக்கு கோலப்போட்டி, பானை உடைத்தல், கயிறு இழுத்தல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருவாதவூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களில் 5 எண்ணிக்கைக்கு ஏற்ப 133 அடி உயரத்தில் 70 அடி அகலத்தில் 133 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து 1330 திருக்குறளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 1330 வினாடிகளில் மண் தரையில் அடுப்புடன் கூடிய பொங்கல் பானையினை பல்வேறு வண்ணங்களில் வரைந்து உலக சாதனை படைத்தனர். இதையடுத்து சாதனைக்கான பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள ஒரத்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் புதுப்பானையில் பொங்கல் வைத்து அரசு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். விழாவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருமான மாறன் தலைமை தாங்கினார். இதில் தலைமை ஆசிரியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி எல்என்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. விழாவிற்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். பின்னர் நாட்டுப்புற பாடல்களுடன் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியுடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கோவை பேரூர் ஆதீன வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் மற்றும் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக கல்வி உதவித்தொகை, ஏழை பெண்களுக்கு புத்தாடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தர் 162வது பிறந்த நாள் விழா. ஜனாதிபதி, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் புகழஞ்சலி. உத்தரப்பிரதேசத்தில் நாளை தொடங்குகிறது மகா கும்பமேளா. உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பு. அயலக தமிழர் தின விழா 2025. அயலக தமிழர்களுக்கான விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கல் பரிசு தொகுப்பு 67% பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகள் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கல் விடுமுறை எதிரொலி. 2 நாட்களில் 4.13 லட்சம் பேர் அரசு பேருந்துகளில் பயணம் என தகவல். வள்ளலார் வைகுண்டர் போல என்ன புரட்சியை செய்தார் பெரியார்? நாம் தமிழர் சீமான் கேள்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.